யாவருக்கும் காலை வணக்கம். இந்த நாளும் கூட தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்தும்படியாக நான் தேவனிடம் வேண்டுகிறேன். இந்த நாளிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம கையாளலாம், அல்லது கவலைப்படுறதுனால நம்ம என்னென்ன காரியங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரியும் இருக்கிறார். ராஜா தன்னுடைய நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு போராட்டம், மனக்குழப்பம், ஒரு டென்ஷனாகவே இருக்கிறாரு. ஆனால் மந்திரி ஜாலியாகவே இருக்கிறார். எந்த டென்ஷனும் இல்லை, கவலையும் இல்லை. அவர் ரொம்ப ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த ராஜாவுக்கு ரொம்ப அதிகமான கோபம் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்குறார், மந்திரியாரே, நான் இவ்வளவு டென்ஷனாகவும் கவலையாகவும் இருக்கேன், நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளவு ஜாலியாக இருக்க முடியுதோ அதை எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார். அப்போது அதுவா அரசரே, நான் இந்த ரகசியத்தை ஒரு கழுதைகிட்ட கற்றுக்கிட்டேன். ஆமாம், நான் ஒரு கழுதையை பார்த்து தான் இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்படின்னா நீங்கள் என் கூட வரணும். நான் அந்த ரகசியத்தை அந்த கழுதைகிட்ட எப்படி கற்றுக்கிட்டேங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் என் கூட என்ன பண்ணணும், வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அந்த ராஜாவும் இந்த மந்திரியார் சொன்ன வார்த்தையை கேட்டு இறங்கி போகிறார். போயிட்டு காலையில் கூப்பிட்டு போகிறாரு. ஒரு கழுதை பாரம் சுமந்துட்டு போகுது. கழுதை போயிடுச்சுங்களா, பார்த்துட்டிங்களா, சரி வாங்க போகலாம், அரண்மனை கூட்டிட்டு போயிட்டார். திரும்பவும் சாயங்காலம் அந்த கழுதை ரிட்டர்ன் வரும்போது இவர் இந்த அரசரை கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் வாங்க, இன்னொரு முறை அதை பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் அது திரும்ப வரும்போதும் அதே பாரத்தோடு தான் வருது. இதில் என்ன போய் பெரிய ஆச்சரியமாக இருக்குது, இதில் நீர் என்னத்தை கண்டுக்கிட்டீரு அப்படின்னு சொல்லி ராஜா இந்த மந்திரியாரை பார்த்து கேட்குறார். கழுதையை பார்த்து எந்தையோ கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். காலையில் அது மூட்டையை சுமந்துட்டு போச்சு, திரும்பவும் அதே மூட்டையை தான் சுமந்துட்டு வருது. இதில் இன்னொரு ஆச்சரியம் இருக்குது, இதில் நீங்கள் என்ன பாடம் கற்றுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இந்த ராஜா அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் சொல்கிறார், அரசே, காலையில் இந்த கழுதையை கவனிச்சிங்களா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த ரகசியத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. காலையில் அது போகும்போது அழுக்கு துணியை சுமந்துட்டு போச்சு. அது முகத்தில் நான் அழுக்கு துணியை சுமந்துட்டு போகிறேன் அப்படின்னு வருத்தத்தோடு போச்சா? இல்லை. சாயங்காலம் வரும்போது துவைச்சு நல்லா காய வச்சு அது அந்த துணி அந்த சோப்பு வாசத்தோடு அந்த மூட்டையை சுமந்துட்டு வருது. அதனால் அது சந்தோஷமாக வந்துச்சா? நான் காலையில் அழுக்கு துணி சுமந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடும் போகலை, சாயங்காலம் துவைச்ச துணியை கொண்டு வரேன்னு சொல்லி சந்தோஷமாகவும் வரல. அது எப்பவும் போல் அது பாட்டுக்கு அது வேலை செய்யுது. நாட்களும் கடந்து போகுது. ஒவ்வொரு நாளும் அதுக்கு இதுதான் வேலை, அதை தொடர்ந்து அது மனமகிழ்ச்சியாக செஞ்சிட்ருக்குது. அதை பார்த்து நானும் அதுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அரசே. எப்படி இன்றைக்கி நமக்கு என்ன நடக்குமோ அது நிச்சயமாக நடக்கும். அதனால் நம்ம கவலைப்பட்ட எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நான் அதிலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு நான் அந்த கவலைப்படுற விஷயத்தையே மறந்துட்டேன். இதுதாங்க அரசே நான் அந்த கழுதுகிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் மந்திரியார் இப்படியாக அந்த ராஜா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறார். சரி, இப்போ நம்ம இதிலேருந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, நமக்கு இதில் என்ன ஒரு பாடம் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ஆமாம், நம்ம கவலைப்படுறதுனாலையோ துக்கப்படுறதுனாலையோ வேதனைப்படுறதுனாலையோ நமக்கு வரக்கூடிய எந்த விஷயமும் மாறாது. நம்மளால் எதையும் மாற்றவும் முடியாது. நம்ம கஷ்டங்களையும் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளையும் நம்முடைய ஒவ்வொரு நிமிஷமும்
கண்ணின் மணியைப் போல பார்க்கக்கூடிய தேவனிடத்தில் நம்ம ஒப்பிடிச்சிட்டு நம்ம ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார், நம்மளை வழிநடத்தக்கூடிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கவலைப்பட்டாலும் ஒன்றும் சாதிக்கவும் முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நமக்காக கவலைப்படவும், நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாக்கவும் நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவராக நம்ம எல்லாரோட கூடயும் இருக்கிறார், பாதுகாவலராக இருக்கிறார், நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்கக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படித்தான் தேவனை நம்ம நம்பணும் அப்படின்னா நமக்கு கவலை வராது. கடவுளை நம்பாத பட்சத்தில் கவலைகள் நம்மளை மேற்கொள்ளும். இதுதான் உண்மை. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த அன்பின் நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கவலைப்படுகிறதுனால் எந்த ஆண்டவரே பயனும் இல்லை என்பதை நாங்கள் வாசித்தோம். ஆம் ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் வாசித்தது போல கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடே ஒரு முளத்தை கூட்ட முடியும் என்று ஆண்டவரே இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. அதனால் ஆண்டவரே, இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த வசனம் ஆண்டவரே எல்லாருடைய மனதிலும் ஆழமாய் பதியும்படி தேவன் உதவி செய்யுங்க. ஆம் ஆண்டவரே, முதலாவது உம்மை தேடக்கூடிய உணர்வையும், முதலாவது ஆண்டவரே உம்மோடு நாங்கள் ஆண்டவரே பேசக்கூடிய அனுபவங்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாகவும், உம்முடைய வேதத்தை தியானிக்கக்கூடிய இருதயத்தை நீர் எங்களுக்குள் தரும்படியாகவும் நம்முடைய பாதத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் இரக்கமுள்ள பரமபிதாவே, ஆமேன். மீண்டும் இதே போல் ஒரு தகவலோடு நாளைக்கு சந்திப்போம். ஆமேன்.